சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்து அனுபவித்தா தான் தெரியும். பயப்பட தேவை ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அந்த பல் அளவு எடுக்கிறதுலேயே ரொம்ப பொறுமையாக இருந்து வடிவமைச்சு அங்கே விடுங்க இங்கே எடுங்க, இந்த முகத்துக்கு எது அமையுதோ இது அழகாக இருக்கும்னு பார்த்து செய்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு தர்மராஜ் ஐயா இருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக ஐயா வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஐயாவுக்கு நம்ம இப்போ முழுவாய் இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்ஸரா பற்கள் கொடுத்துருக்கோம். இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழிச்சு ஐயா திருப்பி வருவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால பற்களா மாத்த போறோம். ஐயாவோட இந்த முழுவாய் இம்ப்ளான்ட் அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் பல் இல்லாமல். ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்து தான் எல்லா இடமும் விசாரித்தேன்னா, கோயம்புத்தூரில் அங்கே இங்கே எல்லா இடம் விசாரித்தேன். லாஸ்ட்டில் அஞ்சலி அம்மான்ற பேச்சு தான் நமக்கு கொஞ்சம் இதாகிடுது, உறுதியாக இருந்துச்சு. சரி என்ன வேலையாகட்டோன்னா கிளம்பி எல்லாம் அங்கேருந்தே தொடர்பு கொண்டு வந்து எல்லாம் பார்த்து நல்ல மாதிரி முடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டுன்றதுக்கு பேருக்கு தக்கவனே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. எந்த வலியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, என்ன ஒரு வலியும் இல்லை. நமக்கு வயசு 70 ஆகுது. நம்ம விரும்பாக தான் இருந்தேன். சரி எல்லோரும் சொல்கிறாங்க எனக்காக வந்து செஞ்சதில் பூர்ண திருப்தி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே இதே பின்பற்றி அவங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய இதுகளை சுகராக போயிடலாம். ரொம்ப கவனமாக செய்வாங்க. எல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன விரும்பணும் என்னெல்லாம் உங்களுக்கு விருப்பம் உங்களை மாதிரி உங்களுக்கு பக்கமாகவே அசைந்து வருவாங்க. அவங்களுக்கு பக்கமாக நீங்களே அசைஞ்சு போய் எல்லாத்தையும் அவங்க நல்ல மாதிரி செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் நம்பலாம். யூடியூப்பில் போடுறதெல்லாம் சும்மான்ட்டு தான் சொல்கிறாங்க சில பேர். அதெல்லாம் இல்லை, உண்மை. இதில் நானே உண்மையானது பார்த்து தான் வந்தேன். யூடியூப்பை பார்க்க வரல. நான் ஃப்ரான்ஸ்லேயே எல்லா இடையும் விசாரித்தேன். அங்கே இங்கே எல்லா இடம் விசாரித்து தான் லாஸ்ட்டில் இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ 15-10 நாள் ஆகுது. ஒரு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஊசி குத்துன அடையாளம் கூட தெரியாது. எனக்கு வயசு 70 ஆச்சுது. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக வந்துடலான்னு நீங்கள் உங்களுக்கு அதுதான் கல் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். முதல் 2022 இருந்தது. இந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு டக்கு மேலே எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுக்குறா வேணான்னு அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரி அப்படின்றும் நம்மளுக்கு மனசு இருக்காது. பார்ப்போம், அந்த யூடியூப் பார்ப்போம், அங்கே பார்ப்போம். லாஸ்ட்டாக சரி அஞ்சலி மேடம் தான் ஓகே அங்கேருந்து பண்ணி இறங்கி உடனே இங்கே வந்துட்டு வேறு எந்த இடத்துக்கும் போகலை. அதே மாதிரி நீங்களும் அங்கேயே தொடர்பு கொண்டு எல்லா இதையும் கேட்டு அவங்க எல்லா உதவியும் செய்வாங்க. எல்லோரும் நல்ல மாதிரி கேட்டு திருப்தி அடையலாம். எல்லாருக்கும் நன்றி. ஐயா, இப்ப நீங்க முன்னாடி வந்து மேல்தாடுல சுத்தமா பல்லே இல்லாம தான் இருந்தீங்க இல்லையா? ஆமா வருஷமா அந்த மாதிரி பல்லே இல்லாம ஒரு 4-5 வருஷம். 4-5 வருஷம். கீழ்த்தாடுல மட்டும் ஒரு 5-6 பல் இருந்தது. அப்ப சாப்பிட்றதுக்குலாம் எவ்வளவு கடினமா இருந்துச்சு? அப்படி தான் நான் கீழ்வாயில் இருக்கபடியா கொஞ்சம் சாப்பிட்டானதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டு பிரச்சனைலாம் யாரோடையும் பேச முடியாது. அந்த ஒரு ரொம்ப சிரமம். நான் இப்போ ஃபங்க்ஷன் எடுக்கலாம் போக மாட்டேன். யாரும் கதை கேட்டாலும் பயம் முடிட்டு தான் பேசிட்டோம். எல்லாரும் லேசாக சிரிச்சுட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் இதாகிட்டு இப்போல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ஹீரோவோட நல்லா வந்துட்டுது. எல்லாம் உங்கள்கிட்ட இதுதான். அதனால் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நம்பி வரலாம், நம்பி வந்து நல்ல மாதிரி சிகிச்சை செஞ்சுட்டு போகலாம். நான் சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்து அனுபவித்தா தான் தெரியும். பயப்பட தேவை ஒன்றுமே கிடையாது. எல்லாம் திருப்தியாக கேட்குறத நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ண போகிறோம், இப்படி செய்ய போகிறோம்.
ரொம்ப அந்த பல் அளவு எடுக்கிறதுலேயே ரொம்ப பொறுமையாக இருந்து வடிவமைச்சு அங்கே பிடுங்க இங்கே எடுங்க இந்த முகத்துக்கு எது அமையுதோ இது அழகாக இருக்கும்னு பார்த்து செய்கிறாங்க. அது யாருமே செய்ய மாட்டாங்களே. அப்படி யாரும் அவ்வளோ ஒரு ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஆயிடுச்சு முடிஞ்சால் போட்டோமா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி சில எல்லா இடம் இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன். நான் எல்லாம் போய் பார்க்காம என்ன ஒரு ஒவ்வொன்றும் அது இல்லை வேணாடுவாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அனுபவப்பட்டு தான் கடைசியாக இங்கே வந்திருக்கேன். வந்து திருப்தியாக முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி அஞ்சலி மேடத்துக்கு, இன்னவங்களுக்கு மோனிகா மேடங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் தாராளமாக வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம். ஐயா நீங்க வரதுக்கு முன்னாடி வந்து போன்ல தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆமாம் ஃப்ரான்ஸ்லேயே பார்க்கும்போது அதுல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு கால் பண்ணி தான் நீங்க வந்து ஆமாம் அது எப்படின்னா ஆதித்யா அவங்க உங்களுக்கு கூட தொடர்பு கொண்டாங்க. ஆமாம் எவ்வளோ நாட்கள் நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்காக பேசிட்டு இருந்திருப்பீங்க? அப்போ எங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஆமாம் நான் ஃபஸ்ட்டு கேட்டது கூட உடனே எல்லாம் கேட்டேன். ஓகே நீங்கள் எப்போ வர்றீங்களோ அதை நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நீங்களே அவங்களே டெலிஃபோன் பண்ணுவாங்க. காலையில் வணக்கம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன். கரெக்டாக அதே மாதிரி அவங்களுக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன், அவங்களும் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டாக முடிச்சுட்டாங்க. 8 நாளில் முடிஞ்சு எல்லாம். அதுக்கப்புறம் இப்போயும் அடிக்கடி வாங்க 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 இருக்கும் வரைக்கும் அவங்க பார்த்து செக் பண்ணுறாங்க. இல்லாட்டி நான் கிளம்பி போகிறேன்டா அது இல்லை. அதுக்காக தான் 1 மாதம் எடுத்து வந்தேன். அப்படி கூடுதலாக ஒரு 15 நாள் வந்துருந்தா எங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். அவங்களும் பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க. வீட்டில் எல்லாருக்குமே உங்களோட ஃபோட்டோ காமிச்சிங்க? எல்லாரும் காட்டு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு 10 தரம் ஃபோன் அங்கேருந்து வருது. ஃபோட்டோ காட்டுண்டு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ கூட நான் இருக்கும்போது மறுநாள் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணான், சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. இப்போ அவங்ககிட்ட இருக்கா போகணும். போயிட்டு சரிங்களா. உங்களோட இந்த அனுபவம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். உங்களோட இந்த அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப கண்டிப்பா நண்பரை கூட்டிட்டு வர போறேன். அடுத்த ட்ரிப் வரும்போது அவர் இப்போ அவரே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு 74க்கு மேல. 70க்கு அவங்க அங்க சொல்றாங்க. அவர் 2 வாட்டி 3 வாட்டி கலட்டி எரிஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு போட்டார், சாப்பிட்டு இருந்தார், உடனே தூக்கி ஏசிட்டார். திருப்பி போனார். திருப்பி 2 கொள்ளு போட்டு விட்டுனாங்க. அவர் பேசும்போது அது கரண்டு வந்தது. திருப்பி வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் தாடையெல்லாம் இருக்குது. அதை பல்லு போட்டு சாப்பிடாத கரண்ட் எரிஞ்சிட 1 நாள் 2 நாள். அவர் நிற்கலைன்னு தூக்கி வீசிட்டார். ஓகேம்மா, தெரியுது, நமக்கே தெரியுது. சரி, ஓகே நன்றி.